நம்ம ஆராதனைக்கு வந்திருக்கிறோம்? ஏன் ஆண்டவரை நம்ம தொழுது கொள்கிறோம்? கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் ஒன்று ஆவியோடும், இரண்டாவது உண்மையோடும், மூன்றாவது தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் ஒன்று ஆவியோடும், இரண்டாவது உண்மையோடும், மூணாவது தொழுது கொள்ள வேண்டும். அப்போ இந்த மூணு காரியம், ஆவியில நான் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன், ஆவியோடும் நம்முடைய சுவாசத்தோடு, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான வார்த்தைகளோடு ஆவியோடும், இரண்டாவது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உள்ளவர்களாக உண்மையோடும், கர்த்தர் எனக்கு என் ஆத்மாவுக்கு, என் மனசுக்கு, என் உள்ளத்துக்கு, என் இருதயத்திற்கு, என் மனசாட்சிக்கு, என் நெஞ்சுக்கு செய்த நன்மைகளுக்காக உண்மையோடு நான் என்ன பண்ண போறேன்? ஆராதிக்க போகிறேன். மூன்றாவது சரீரத்துல சாஸ்திராங்கமாய் தொழுது கொண்டு, வேற எந்த சபையிலையும் இந்த தொழுகைய நீங்க பார்க்கவே முடியாது. அதுவும் நெடு முழங்கால் படிட்டு தலைகளை, பரலோகம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. ஆமா, வசனம் கரெக்ட் தான். ஆனா மொழிபெயர்ப்பாளர்கள் எழுதின நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு, நிறைய மிஸ்டேக்ஸ், ஸ்பெல் மிஸ்டேக்ஸ், அர்த்தங்கள் வேற. அப்போ வானம் எனது சிங்காசனம் தான் போட்டிருக்கும் பைபிள்ல. வானம் அவருடைய சிங்காசனம், வானத்தில் அவருடைய சிங்காசனம் அல்ல. அவருடைய சிங்காசனம் எங்கே வைத்திருக்கிறார்? பரலோகங்கள்ல வைத்திருக்கிறார். அப்போ பரலோகம் தான் அவருடைய சிங்காசனம். அப்போ பரலோகம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அப்போ அவருடைய பாதபடியில நம்ம சரீரத்துல சாஷ்டாங்கமாய் தொழுது கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நீங்க வெளிப்படுத்துற விசேஷம் எல்லாம் நீங்க 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம் எல்லாம் நீங்க நிறைய படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 24 மூப்பர்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா, அவங்களும் பரலோகத்துல தான் இருக்காங்க. 24 மூப்பர்கள் அப்படின்னும் போது பழைய ஏற்பாட்டு கோத்திரங்கள் 12, புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் 12 சொல்லுவாங்க. தப்பு அது. அவங்க பூமிக்குரிய நபர்கள். இன்னும் யார் எங்க போல சொல்லுங்க? நல்ல இருதயத்துக்கு ஏற்ற தாசன் எங்க இருக்காரு? பரலோகத்தில். இருதயத்துக்கு ஏற்ற தாசன் யாரு? அது தாவீது. எங்க இருக்கிறார்? இன்னும் பரதேசில தான் இருக்காரு. இன்னும் பரலோகத்துக்கு யாரும் போல. இயேசு மாத்திரம் தான் பரலோகத்துல இருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. அப்போ 24 மூப்பர்கள் அந்த 12 கோத்திரங்கள் சொல்லுவாங்க. தப்பான விஷயம் அது. ஆமா, புதிய ஏற்பாட்டுல 12 சீஷர்கள், 24 பேர் பரலோகத்துல மூப்பர்களா இருக்காங்க. அது தப்பு. அவங்க ஏஞ்சல்ஸ் ஆக இருக்கிறாங்க, தூதர்களுடைய கூட்டம். ஆமா, கேருபீன்கள் ஒரு கூட்டம், சேராபீன்கள் ஒரு கூட்டம், கொடான கோடி தூதர்கள் ஒரு கூட்டம், அப்புறம் முதல் நிலை தூதர்கள், 2ஆம் நிலை தூதர்கள், 24 மூப்பர்கள். இதெல்லாம் பரலோகத்துல தேவனுக்கு தொழுது கொள்ளக்கூடியதான சேனைகள், தேவனை ஆராதிக்கிற சேனைகள். புரியுதுங்களா? பரலோகத்தில் இருக்கிறதான தூதர் கூட்டம் தான் இருந்த 24 மூப்பர்கள். சட்டசபையில, பரலோகத்தில் இருக்கிற சட்டசபையில இவர்கள் அவங்க கையெழுத்து போட்டாதான் எல்லா தீர்மானமும் இந்த பூமியில பிதாவினுடைய சித்தமாய் நிறைவேறும். பரலோகத்துல சட்டசபை இருக்கா? தேவனுடைய ஆலயம் இருக்கா? தேவனுடைய வீடு இருக்கா? பூமியில எப்படி நமக்கு வீடு தனியா, ஆலயம் தனியா, சட்டசபை தனியா இருக்கிறதோ, பார்லிமெண்ட் தனியா இருக்கிறதோ, அதே போல பரலோகத்திலையும் பார்லிமெண்ட், சட்டசபை இருக்கிறது. பரலோகத்துல தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. பரலோகத்துல தேவனுடைய வீடு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்போ பரலோகத்துல என்ன நடந்ததோ அதுதான் என்ன பண்றார்? பூமியில மோசேக்கு காண்பிக்கிறார். பரலோகத்தில் இருந்த மாதிரியின்படிதான் பூமியில எல்லாமே நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அதனால அந்த 24 மூப்பர்கள் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய சிரசில் இருக்கிற கிரீடங்களை கீழே அவுத்து விட்டு, முழங்கால் படியிட்டு, தலை குப்புற குனிந்து தேவனை என்ன பண்றாங்க? தொழுது கொள்ளுகிறார்கள். எப்போ நம்ம தலை குப்புற கீழே விழுந்து நம்முடைய நெற்றிகளில தேவனுடைய பாதபடியில சரண்டர் ஆகாதவன்
ஒரு நாளும் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? தேவனுடைய பாதபடியில விழாதவங்க, தேவனுடைய பாதபடியில வணங்காதவங்க கர்வம் பிடிச்சவங்க. மனுஷனுடைய காலில் விழுவதை விட நம்மை உண்டாக்கின படைத்த தேவனுடைய காலில் விழுவது அவ்வளவு ஆசீர்வாதம். யார் பாதத்தை இறுக்கமா பற்றி கொண்டார்? மரியா. தேவனுடைய பாதம் தான். எப்போ இயேசு வர்றாரோ அவருடைய பாதத்தை ஓயாம முத்தம் செய்கிறார். அந்த மரியாதை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றார், இவள் என்னிடத்துல நல்ல பங்கை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. எப்போ நம்முடைய பாதபடியில, தேவனுடைய பாதபடியில வந்து அவர் தான் எனக்கு தஞ்சம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, சங்கீதம் 2 கடைசி வசனம் சொல்கிறது, அவருடைய பாதத்தை என்ன பண்ணணுமா? குமாரன் கோபம் கொள்ளாமல் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். பற்றி எரியும் வாக்கியவான்கள். அப்போ அவருடைய தேவனுடைய பாதத்தில். அதனால தயவு செய்து நான் சபைக்குள்ள வரும்பொழுது முழங்கால் படியிட்டு தலைகளை தாழ்த்தி தேவனை சாஸ்தாங்கமாய் தொழுது கொள்ளுங்க. தேவனை அன்போடு ஆண்டவருடைய நாமத்தை நீங்க தாழ்த்தினாதான் ஆண்டவர் கிருபை அளிப்பார். ஆமென் சொல்லுங்க. தாழ்த்துகிற மனுஷனுக்கு தான் கிருபை கொடுப்பார். நான் ஏன் வணங்கணும்? நான் ஏன் தேவனை தொழுது கொள்ளணும்? இது என்ன புதுசா இருக்கு, எந்த சபையிலையும் செய்யலையே அப்படின்னு தயவு செய்து இந்த சின்ன மூளையை வச்சு யோசிக்காது. புரியுதுங்களா? நிறைய பேர் கேட்டாங்க, உங்க சபையில மாத்திரம் ஏன் சாஸ்தாங்கமா எல்லாம் முஸ்லீம் செய்யற மாதிரி பண்ணீங்க? முஸ்லீமுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அப்போ 26 பேரை அசால்ட்டா சுட்டு சாவச்சாங்கனாக்கா அது அவங்களுக்கு மிருக குணம், இறக்க குணம் இல்லை. நீ நல்லவன் தெரியுமா? மிருகத்துக்கு முன்பாக கெட்டவன் தெரியுமா? மிருகத்துக்கு முன்பாக, சிங்கத்துக்கு முன்பாக, கரடிக்கு முன்பாக, புலிக்கு முன்பாக நீ போய் நின்னாக்கா, ஐயோ இவன் நல்லவன், ரொம்ப நல்லவன், பூமியில அநேகருக்கு உதவி செய்யறான், இவன் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமன் அப்படின்னு சொல்லி சும்மா விடுமா? இப்ப இருக்கிற சிங்கம், புலி இதெல்லாம். ஆமா, அந்த காலத்துல தேவன் வாய்களை அடைத்தார். பரிசுத்தவான்களுடைய வாய்களை சிங்கக்கேவியில போடும்போது வாய்களை அந்த சிங்கங்களுடைய வாய்களை கட்டி போட்டார். அது தேவனுடைய பரிசுத்தம் உள்ள ஊழியக்காரர்கள். ஆமா, அவ்வளோ தேவன் பாதுகாத்தார். எத்தனை முறை தாவீதை சிங்கத்துக்கு தப்பி வச்சார். சிம்சோன் எதை கீழ்ச்சி போட்டான்? சிங்கத்தின் வாயை கீழ்ச்சி போட்டான். அது ஒரு ஸ்டோரி, சிம்சோன் ஸ்டோரி. ஆமா, எந்த மிருகத்தில் உடம்புக்குள்ள அந்த தேன் கூடு கட்டப்பட்டது? சிங்கமா அப்படின்னு கேட்டா அது யோசிக்கிறது. அப்படியா? தெரியுமா? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதுதான் மெய். அதனால பைபிள் படி தெளிவாயிடும். அப்போ பழைய பாட்டுல பரிசுத்தவான்கள் அந்த மிருகங்களை ஆமா அந்த பலன் கொடுத்தார். இப்போ நீ போய் சிங்கத்துக்கு முன்பாக நில்ல பார்ப்போம். நீ ஜெபம் பண்றவன், நீ ஆண்டவருக்கு உண்மையா கொடுக்குறவன், என் நேரத்தை கொடுக்குறவன், அதனால இவன் நான் ரொம்ப நல்லவன்பா, இவனை எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு போய் பின்னாடி போயிடுமா? ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த ரத்தத்துல வெறி கொண்டவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னாக்கா அந்த என்ன சொல்றது, இறக்க குணம் இருக்காது. அதனால தயவுசெய்து ஆண்டவருடைய கோபத்துக்கு முன்பாக நம்ம ஆளாகாதபடிக்கு நம்ம தாழ்த்துவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஏன் நம்ம ஆராதிக்கிறோம்? ஏன் தேவனை தொழுது கொள்ள வந்தோம்? ஏன் துதிக்க வந்தோம்? எதுக்காக வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டது? ஏன் ரட்சிக்கப்பட்டோம்? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டோம் என்பது ஒரு விளங்குதல் இல்லாமல், விளங்குதல், நான் எதுக்குதான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறேன் அப்படின்ற ஒரு விளங்குதல் தெளிவில்லாம நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏதோ கடமைக்காக நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அதனால நேர்த்திகமா ஒரு நாள் ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு கடமைக்காக நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. அந்த கடமைக்கிட நிறைய பேர் வரல. ரொம்ப என்ன சொல்றது,
ஃபோன் பண்ணியும் பார்த்தாச்சு, திட்டியும் பார்த்தாச்சு, அன்பாவும் சொல்லி பார்த்தாச்சு. ஆண்டவருக்கு அந்த கனத்தை கொடுக்காம என்னதான் வேலை? ஸ்தோத்திரம். அதனால கர்த்தருடைய சமூகத்துல நமக்கு வரும்பொழுது அவரை அண்டி கொள்ளுகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம இருப்போமோ இருக்க மாட்டோமோ நமக்கு தெரியாது. அந்த கொஞ்சம் வாழ்க்கையை ஆண்டவருக்காக உண்மையா கொடுப்போம். ஆமென் சொல்லுங்களேன். அதனால தயவுசெய்து நான் திட்டுறேன்லோ இல்ல கேட்கிறேனோ கோச்சிக்காதீங்க. உள்ளுக்குள்ள ஒரு ஊழியக்காரனுடைய இருதயத்தின் ஆதங்கம். சபைக்கு வர்ற, ரெகுலரா வர்றோம், ரெகுலரா பைபிள் படிக்கிறோம், ரெகுலரா ஜெபம் பண்றோம், அவங்களுடைய வாழ்க்கையில தடுமாற்றங்கள் நிறைய வரும் தெரியுமா? அவங்களுடைய வாழ்க்கையில தடுமாற்றங்கள். இப்போ சர்ச்சைக்கு வராம, ஜெபிக்காம, பைபிள் வாசிக்காம ஒரு 2-3 நாள் விட்டாவே ஏதோ ஒரு பெரிய ஒரு இழந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில அது காணப்படும். பிசாசானவன் நம்மளுடைய ஆத்துமாவை உலகத்துக்கு பக்கமா டைவர்ட் பண்ணி நம்ம ஆண்டவரை தேடாதபடிக்கு அவன் என்ன பண்ணுவானாக்கா அவனுடைய கண்ட்ரோல்ல கொண்டு போயிடுவான். கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போயிடுவான். ஸ்தோத்திரம். அதனால தயவு செய்து உங்களுடைய நன்மைக்காக தான் இந்த காரியத்தை சொல்றேன். அதனால நம்ம எதுக்கு ஆராதனைக்கு வர்றோம்? ஒரு தெளிவு வேணும். நம்முடைய சிந்தையில ஒரு தெளிவு வேண்டும். அப்போ இன்றைக்கு நாம கேட்க போகிற செய்தியின் தலைப்பு ஆராதனையின் கருத்து. ஆராதனையின் கருத்து. ஒரு கருத்து, ஒரு கருத்து என்பது ஒரு தெளிவு. ஒரு சிந்தையில நம்மளுக்கு ஒரு தெளிவு இல்லாம ஏன் வந்தோம் அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாம நம்ம தேவனை ஆராதிக்க முடியாது. இமான் ஈசாக் வந்துட்டியா? ஓகே, 2 பேரும் வாங்க, முன்னாடி வாங்க. இமான் வாங்க ஃபர்ஸ்ட். இப்படி திருமணி என்ன பார்த்து கொஞ்சம் லைட்டா என்ன பார்த்து బాగున్నావా? ఏం చేస్తున్నావు? ఇప్పుడు తిన్నావా? ఇప్పుడు తిన్నావా? నైట్ పొద్దున ఇప్పుడు తిన్నావా? ఏం చేస్తున్నావు? ఏం పని చేస్తున్నావు? நான் ஏன் உங்ககிட்ட கேட்கிறேன்? தெலுங்குல தான் பேசுறேன். எனக்கு தெலுங்கு தெரியும், அவருக்கு தெலுங்கு தெரியாது. அப்ப நான் பேசுகிறதான வார்த்தையின் அர்த்தம், கருத்து தெரியல இவருக்கு. அதனால நான் இவரை ஏன்டா உங்களுக்கு தெளிவு தெரியல, போய் கத்துவடா அப்படின்னு சொல்ல மாட்டேன். புரியுதுங்களா? தேங்க்யூ. ஈசாக் ಏನಪ್ಪಾ ಚೆನ್ನಾಗಿದೆಯಾ? ಊಟ ಆಯ್ತಾ? ಎಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು? ಏನು ಮನೆಗೆ ಬರೋದಿಲ್ಲ, சர்ச்சுக்கு ಬರೋದಿಲ್ಲ, ಊಟ ಆಯ್ತಾ? சைலண்டா இருக்கான். நான் பேசுறது கன்னடா. அப்ப நான் பேசுற கன்னடாவினுடைய மொழியினுடைய அர்த்தம், கருத்து அவனுக்கு தெரியாதனால அவன் சைலண்டா இருக்கான். என்னத்தான் பேசுறாரு இவரு? தேங்க்யூ. प्रवीण वहाँ खाना खा लिए? किधर जाए मालूम? अब பார்த்தீங்கன்னாக்கா நான் பேசுறது ஹிந்தி, பட் அவனுக்கு அந்த ஹிந்தியினுடைய கருத்து நான் பேசுறது என்ன அப்படின்ற கருத்து அவனுக்கு தெரியல. தெரிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு தெரியாது, இந்தியே தெரியாது, எனக்கு நை மாலும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இந்தியிலேயே பேசினாக்கா அதனுடைய அர்த்தம் தெரியாம இருந்தாக்கா கேட்கிறவரு அடையும் ஒரு பைத்தியா. நான் தமிழாளு, இவர் என்ன பண்றாரு இங்கிலீஷ்லயும் கன்னடாலையும் தெலுங்குலையும் ஹிந்திலையும் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி தேங்க்யூ. இப்போ சதீஷ் வாங்க, சிஸ்டர் வாங்க. ಚೆನ್ನಾಗಿದೆಯಪ್ಪ?
ಗಾಡ್ಸ್ ಗ್ರೇಸ್ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀವಿ. ನೀವು ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ಊಟ ಮಾಡಿ ನೀವು ಮಾಡ್ತಾ? ಎಲ್ಲರೂ ಗಾಡ್ಸ್ ಗ್ರೇಸ್ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ. ನಿಮ್ಮ ಮನೇಲಿ ಎಲ್ಲರೂ ಹೆಂಗಿದ್ದಾರೆ? நான் பேசினதன் கருத்து தெரியவில்லை. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம பேசுகிறதன் கருத்து என்ன பேசணும்? கன்னடால என்ன பேசிக்கினாங்க? அப்ப தெரியாதவங்க கிட்ட நான் கன்னடா பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனுடைய அர்த்தம் தெரியல. தெலுங்குல பேசுனனால அவனுக்கு அந்த தெலுங்கினுடைய அர்த்தம் தெரியல. இங்கிலீஷ்காரன் இங்கிலீஷ் பத்தி பேசும்போது அவனுக்கு இங்கிலீஷினுடைய அர்த்தம் தெரியல. கன்னடாவை பத்தி பேசும்போது கன்னடா தெரியாதவங்க கிட்ட கன்னடா பேசினால அவனுக்கு அர்த்தம் தெரியல. அப்போ யார்? ஜாஸ்மின் நல்லா இருக்கியா? நல்லா இருக்க. என்ன சாப்பிட்ட? கால சாப்பிடல. ஏன் சாப்பிடல? சர்ச்சை முடிச்சுட்டு தான் வந்து சாப்பிட. அப்ப தமிழ். அப்போ நான் பேசுற தமிழுடைய கருத்து அவளுக்கும் தெரியும். நான் பேசுகிற என்ன கேட்கிறேன் அப்படின்னு எனக்கும் தெரியும். அப்போ இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்றைக்கு ஏன் ஆராதிக்க வந்திருக்கிறோம்? ஏன் தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம்? ஏன் தேவனோடு பேச வந்திருக்கிறோம் என்பதின் கருத்து தெரியாமல் மனநிறைவு இல்லாமல் தான் நம்ம போகிறோம். இப்ப 4 பேர்கிட்ட நான் கூப்பிட்டு கேட்டாக்கா அவங்களுக்கு நான் பேசுற காரியமே புரிஞ்சிருக்காரு. ஆனா கன்னடா டு கன்னடா பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அவர் என்ன கேட்டாரு? அவங்க என்ன கேட்டாங்க? இவர் என்ன பதில் சொன்னாரு? ஒரு விலங்குதல். புரியுதுங்களா? இங்கிலீஷ்ல என்ன பேசினாங்க? ஹிந்தில என்ன பேசினாங்க? ஹிந்தில என்ன ஆன்சர் பண்ணாரு? ஒரு விலங்குதல். அப்போ என்ன பேசினதான கருத்து அறியாமல் விலங்குதல் இல்லாமல் நாம ஒரு புரிதலுக்குள்ள வர முடியும். புரியுதுங்களா? ஒரு கருத்தினுடைய ஒரு வார்த்தையினுடைய கருத்து விலங்குதல் இல்லாம ஏன் என்னை பத்தி பேசினா, என்ன எதுக்காக என்ன தேவையில்லாம என்ன கோபப்படுத்தினா அப்படின்ற ஒரு சிந்தனை அந்த வார்த்தையினுடைய கருத்து நிமித்தமாய் நம்முடைய இருதயத்தை அதிகமாய் பாதிக்கும். ஏன்னாக்கா அந்த வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு பவர், அத்தாரிட்டி இருக்கிறது. சோ நம்ம பேசுகிற வார்த்தையின் கருத்து தெரியாம எதுவுமே நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக்க முடியாது. செய்திக்கு நேராக போகும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்திலிருந்து படிங்க. 14. பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாய் இருப்பேன். பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாய் இருப்பான். இந்த 4 பேரும் ஹிந்தி தெரியாதவங்க கிட்ட நான் ஹிந்தி பேசினேன். தமிழ் தெலுங்கு தெரியாதவங்க கிட்ட தெலுங்கு பேசினேன். ஆங்கிலம் தெரியாதவங்க கிட்ட ஆங்கிலத்தை பேசினேன். கன்னடா தெரியாதவங்க கிட்ட கன்னடா பேசினேன். பேசுகிற நான் அவனுக்கு நான் பேசுனதனுடைய அர்த்தம் அவனுக்கு விளங்கிச்சா விளங்கலையா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா நான் பேச வேண்டியதை பேசுறேன். அவனுக்கு விளங்கிச்சா விளங்கலையான்னு என்னுடைய தாட்ல என்ன பண்ண முடியல, யோகிக்க முடியல. என்ன சொல்றது, யுகோகிக்க முடியல, யோசிக்க முடியல. அதனுடைய தெளிவு எனக்கு இல்லை, அவனுக்கு இல்லை. என்ன பேசினாரு, எதை குறித்து பேசினாருன்ற ஒரு தெளிவு இல்லாம தான் இந்த வசனம் தான் சொல்றது. படிக்க இன்னொரு முறை எல்லாருமே. ஆயினும் பாஷைனாக்க நான் வாயின் பேசின வார்த்தையின் கருத்து அறியாது இருந்தால். இப்ப எனக்கு இங்க 4 பேர் எப்படி இருந்தாங்களா, அந்நியனா. அந்நியனாக்கா பாஷை புரியாம இருந்தாங்க, அதான் அந்நியன். அந்நியனா இருந்தாங்க. அந்நியனா இருப்பேன். பேசுகிறவனும் தெரிஞ்சவன் தான். ஆனா இவன் பேசின வார்த்தை என்னன்னு எனக்கு தெரியல, அட போடா அப்படின்னு போயிட்டாங்க. புரியுதுங்களா? நானும் அந்நியன் தான் அவனுக்கு, எனக்கும் நான் பேசின வார்த்தைக்கு அவன் அந்நியனா இருக்கான். விலங்குலனாக்க நான் பேசின வார்த்தையின் கருத்து
என்னன்னு தெரியாம அவங்க முழிச்சபடினால அவனும் அந்நியன், அவனுக்கு நானும் அந்நியனா இருக்கிறேன். அப்போ விளங்குச்சுனாக்கா அர்த்தம் புரிஞ்சிச்சுனாவே அதுல ஒரு தெளிவு வந்துடும். வார்த்தை என்ன? இப்போ ஜாஸ்மின் சிஸ்டரும் ஜான் சிஸ்டரும் சதீஷும் பேசினாங்க, கன்னடால பேசினாங்க. அவங்க பேசினதின் கருத்து, அவங்க பேசின வார்த்தையின் கருத்து இவருக்கு தெரிஞ்சது. அதனால அவர் என்ன பண்ணாரு? பதில் பேசினார். அவங்க ஹிந்தியில பேசினாங்க, அதுக்கேற்றபடி மறுபடியும் ஹிந்தியில பதில் சொன்னார். அப்போ அவங்க ரெண்டு பேரும் அந்நியனா இல்ல, புரியுதுங்களா? அந்நியர் இல்ல, ரெண்டு பேரும் அந்த வார்த்தையில என்ன பண்ணிட்டாங்க? ஒரு உரையாடல்ல ஒரு அன்பு. அப்போ அவங்க சாப்பிட்டியாப்பா, நீங்க சாப்பிட்டீங்களா ஆண்டி அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது உரையாடல்ல. அப்ப எஸ்தர் வந்து இங்கிலீஷ்ல பேசும்போது அண்ணினா வந்தாங்களா இல்ல அன்புல இருந்தாங்களா? அப்போ அந்த ஆராதனை, அந்த பேசுகிற வார்த்தையின் கருத்து நிமித்தமாய் நல்ல உறவுகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்துல நம்முடைய வாயின் வார்த்தைகள்னால்தான், பேச்சினால்தான் நிறைய உறவுகளை நாம் சொந்தம் கொண்டாடி கொள்ள முடியும். கரங்களை தட்டுங்க. நீ பைசா வச்சிருந்தாக்கா, நீ அப்பாட்டக்கரா இருந்தாக்கா, நீ பிரில்லியண்டா இருந்தாக்கா, உன்ன ஞானமா இருந்தாக்கா, நீ பெரிய பிசினஸ் மேனா இருந்தாக்கா உறவுகள் வராதுங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? அவன் உங்ககிட்ட வரத்துக்கே பயப்படுவான். நான் சொல்றது பாத்தீங்களா? நான் எதுக்கு சொல்றேன்னாக்கா, இந்த வார்த்தையில தான் அநேகரை நம்ம உறவுக்குள்ள கொண்டு வர முடியும். அப்போ தேவனோடு உறவாடுகிற, தேவனோடு பேசுகிற தேவ பிள்ளைகளாய் இருக்கிற உனக்கும் எனக்கும் நீ பேசுவதற்கு பணம் கேட்டியனாக்கா, யாரோட பேசுவதற்கு? என்னோட இல்ல, என் தெய்வத்தோடு பேசுவதற்கு என்னங்க காசு? விசாரிப்பதற்கு என்ன காசு? காசு முக்கியமா? பேசுவதற்கு காசு முக்கியமா? அன்போடு பேசுவதற்கு காசு முக்கியமா? ஆண்டவருடைய வார்த்தை பேசுவதற்கு காசு முக்கியமா? இல்ல. அப்போ ஆண்டவரோடு நாம பேசுவதற்கு சில நேரங்கள் யோசிக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க, உற்சாகமா ஆண்டவரோடு பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாக்கா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றோம். தேவனுடைய உறவில் இருக்கிறதான அந்த 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 ஐக்கியத்துல அவர் பேச நான் பேசணும், நான் பேச அவர் கேட்பார். ஆமென் சொல்லுங்க. அப்போ என் தேவனோடு இருக்கிற உறவுல நாம் பேசுவதற்கு நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில அதை நம்ம யோசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போ நம்ம பப்ளிக்ல அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணோம்? படிக்க, அழகாக படிக்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் பார்த்தாக்கா முதல்ல பயம், ஐயோ இவ்வளோ பெரிய பைபிளா எவன்டா படிப்பான் அப்படின்ற ஒரு மனநிலைமையில நானும் இருந்தேன் ஒரு காலத்துல. இதனுடைய ஆசீர்வாதம் தெரியாம, இதனுடைய மகத்துவம் தெரியாம. ஸ்தோத்திரம். ஆனால் அந்த மகத்துவம் தெரிந்த பிற்பாடு இந்த வார்த்தை இல்லாம என்னால வாழ முடியாது. ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லு. ஸ்தோத்திரம். அப்போ தேவனோடு பேசுவதற்கு நாம் என்ன பண்றோம்? அந்நியனாக இருக்கிறோம். புரிஞ்சுக்கிட்ட நான் சொல்லுது? அந்நியனாக இருக்கிறோம். நிறைய பேர் அந்நியனாக தான் இருக்கிறோம். அந்நியன் என்னது? பாஷைய தெரியல, புரியல, அர்த்தம் புரியல. ஆனா ஆண்டவரோட பேசுவதற்கு நமக்கு பாஷைகள் தேவையில்லை. அவர் எல்லா மொழிக்கும் சொந்தக்காரர். ஆமென் சொல்லுங்க. அவருக்கு பாஷை என்பது பெருசு இல்ல. பூமியில தான் நிறைய பாஷைகள் இருக்கு, கருத்து விளங்கல. ஆனா தேவனோட பேச நீ எப்படி பேசினாலும் அவர் விளங்கிக் கொள்வார். ஆண்டவர் உனக்கு பதில் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. படிங்க 14வது வசனம். எண்ணத்தினாலெனில் விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதாக இருக்கும். பாருங்க,
இந்த 14ஆம் அதிகாரம் அந்நிய பாஷை குறித்து தெளிவாக பேசுகிறது. நான் என் ஜபத்துல அந்நிய பாஷையில விண்ணப்பம் பண்ணினாலும் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி அதனுடைய கருத்து என்ன? நான் என்ன அந்நிய பாஷையில விண்ணப்பம் பண்ணினேன், அதனுடைய கருத்து என்ன? என் ஆவி முனவின் இருக்குது, ஆனா அதனுடைய கருத்து பயனற்றதா இருக்கிறது. அப்போ இந்த அதிகாரத்துல 5 விதமான இடத்துல கருத்துடனே அப்படின்ற வார்த்தை வரும். அப்போ நம்ம பேசுகிறதான, ஜெபிக்கிறதான, தேவனை துதிக்கிறதான அந்த கருத்து தெரியாம, அர்த்தம் தெரியாம நம்ம செய்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பது தேவன் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட். நான் கொடுக்கல, தேவனே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். நீ பேசுகிறதான வார்த்தையின் கருத்து உனக்கு தெரியலனாக்கா நீ அந்நியனாயிருப்பாய். நீ ஆவியில ஜெபிக்கிற அந்த விண்ணப்பிக்கிற விண்ணப்பத்தின் கருத்து உனக்கு தெரியலனாக்கா நீ அந்த ஜெபம் பலனற்றதா இருக்கும். நீ பேசுகிற விண்ணப்பம் கருத்துள்ளதா இராது. அப்போ ஆண்டவர் அந்த 15வது வசனம் என்ன சொல்றாரு? இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன். நான் பாருங்க, மேல இருக்கிற வசனம் ஆவியில விண்ணப்பம் பண்ணா, நான் அந்நிய பாஷையில விண்ணப்பம் பண்ணா அதனுடைய கருத்து பலனற்றாம இருக்கும். அப்போ நான் பண்ணுகிற வேண்டுதல், நான் பண்ணுகிற விண்ணப்பம் எப்படி இருக்கணுமா? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணேன். நான் ஆவியோடும் என் வார்த்தையில அறிந்து, வார்த்தை நான் என்ன சொல்றேன், நான் ஜெபிக்கும் பொழுது என்ன வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கணும். கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன். நான் பாடும் பொழுது நம்ம ஏன் பாடுறோம்? தயவுசெய்து பாடுங்க, தயவுசெய்து பாடுங்க. கர்த்தரை உயர்த்தி பாடுங்க, கர்த்தரை மேன்மைப்படுத்தி பாடுங்க. கருத்தே தெரியாம நீ பாடுறாங்க. நான் பாடும் பொழுது அந்த தேவனுடைய மகிமை, அந்த தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு டைவர்ட் ஆகக்கூடாது. என்னுடைய ஆராதனையின் கருத்து, நான் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறதான கருத்து டைவர்ட் ஆகக்கூடாது, சிந்தனை மாறக்கூடாது. அப்ப நம்முடைய ஜெபத்தின் கருத்து, நான் ஜெபிக்கிறேன், விண்ணப்பிக்கிறேன், நான் என்ன விண்ணப்பிக்கிறேன்? நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இல்லையோ, விண்ணப்பத்துக்கு விண்ணப்பம் என்றால் வேற, வேண்டுதல் என்பது வேற, ஜபம் என்பது வேற, ஸ்தோத்திரம் என்பது வேற. அப்போ நான் எதை விண்ணப்பிக்கிறேன்? என் ஆவியில எதை விண்ணப்பிக்கிறேன்? கருத்து தெரியாம நான் ஜெபம் பண்ணாத வேஸ்டா, அது வீணா இருக்குமே. ஸ்தோத்திரம், புரியுதுங்களா? இப்போ ஒரு ஜெபத்தினுடைய கருத்தும் தேவனை துதிக்கிறதான ஆராதனையின் கருத்தும் விளக்காம நம்ம பண்ணும் பொழுது அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப ஏன் சபைக்கு வந்தோம்? ஏன் ஆராதிக்க வந்திருக்கிறோம்? அதனால்தான் ஆண்டவருடைய சமூகத்துல அடிக்கடி சொல்றது, தயவு செய்து உங்களுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க, உங்க சிந்தையை கொண்டு வாங்க, ஒரு மனதோடு ஆண்டவரை ஆராதிப்போம், தேவனை பிரைஸ் பண்ணுவோம். தேவன் துதிக்கப்படத்தக்கவர், தேவன் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், அவர் நல்ல அந்த துதியில பிரியப்படுவார். துதிக்கு பலன் உண்டு, துதி செய்கிறவனுடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டு. ஆனா நான் எதற்காக துதிக்கிறேன், எதற்காக நான் பாடுறேன், எதற்காக நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன்? யாராவது ஒரு பரிசுத்தவான், அழகா ஃபாதர் பெட்மன்ஸோ அநேக பரிசுத்தவான்கள் கருத்தா எழுதின பாட்டாவது கருத்தோடு நான் பாடுறேன் ஆண்டவரை. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, பதில் தருபவர், ஸ்தோத்திரம் இயேசையா. நான் பாடுறேன், நான் பாடுகிறதான அந்த பாடலின் கருத்து என்ன? நான் பாடும் பொழுது என்னுடைய ஜெபம் உம்முடைய சமூகத்தில் வருவதாக, என் விண்ணப்பத்தை கேட்கிறவரே என்று சொல்லிதான் ஃபாதர் பெட்மன்ஸ் பாடி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பாடல்லையும் ஜெபத்தை கொண்டு வந்திருக்கிறார்.
அப்ப நம்ம பாடும்பொழுது ஃபாதர் பெட்மான்ஸ் பாடிட்டார். அவருடைய தேவைக்காக அவர் கொடுத்த தாளந்தை அவர் பயன்படுத்தி பாடலை எழுதிட்டார். அப்ப ஃபாதர் பெட்மான்ஸ் பாட்டு பாடுகிற நாம அதனுடைய அர்த்தத்தை, அதன கருத்து தெரிஞ்சு பாடுறோமா? சோதம். நிறைய பேர் அப்படிதான் கருத்து தெரியாம, அர்த்தம் தெரியாம, தெளிவில்லாமல் இருக்கிறோம். தயவு செய்து இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர வேண்டும், மனம் திரும்புதல் வர வேண்டும். படிங்க சீக்கிரமா. 15வது வசனம். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். 19வது வசனம். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையிலே 14,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாய் இருக்கும். நான் தப்பா சொல்ல அந்நிய பாஷை குறித்து. அந்நிய பாஷை என்பது ஒரு தனி சப்ஜெக்ட். அந்நிய பாஷை என்பது வேற, அபிஷேகம் என்பது வேற. ரெண்டுத்தையும் என்ன பண்ணக்கூடாது? மிங்கிள் பண்ணக்கூடாது. அபிஷேகம் என்பது வேற, அந்நிய பாஷை என்பது வேற. நான் என்ன பாஷையில பேசினாலும் அதனுடைய அர்த்தம் தெரியாம குழந்தைகளை போல குழந்தைங்க பேசினா வேற, அது ஒரு அழகா இருக்கும். இப்போ நம்ம பேசுகிறதான வார்த்தையின் கருத்து, குழந்தைகளா இருக்கிறோம் இன்னும். எப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம்? நான் சொல்லுங்க, என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீ 16,000 வார்த்தைகளை விட்டாலும் நீ 5 வார்த்தையில மற்றவங்களை உணர்த்துறது, கருத்தா உணர்த்தினா போதும் அப்படின்றார். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். பர்சனல் லைஃப்ல அந்நிய பாஷை பேசணும். முதல்ல தனிப்பட்ட முறையில நான் அந்நிய பாஷை தேவனோடு பேசணும். அப்ப நான் தேவனோடு அந்நிய பாஷை பேசுறேன்னாக்கா நான் யாரா மாறக்கூடாது? அந்நியனா மாறக்கூடாது. யாருக்கு? தேவனுக்கு. புரியுதுங்களா? அந்நியனா என்னது? அவருக்கும் புரியாம நமக்கும் புரியாம, அதான் அந்நியன். ஸ்தோத்திரம். அப்புறம் 16,000 வார்த்தைகள் பேசினாலும் கருத்தாய் 5 வார்த்தைகளை பேசுவது, மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசினால் எனக்கு அதிக விருப்பமாய் இருக்கும். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சபைக்கு சொல்றார், நான் வலன்னு நான் பேசாம, நான் பேசுகிறதான கருத்தின் வார்த்தைகள் 5 வார்த்தைகள் நான் பேசினாலும் அது மற்றவங்களை உணர்த்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அதனால தயவு செய்து கர்த்தருக்கு சித்தமான உயிரோடு இருந்தால் இந்த அந்நிய பாஷைகளை குறித்து ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம அந்த சத்தியத்தை பார்க்கலாம். ஸோ நம்ம செய்திக்கு நேராக போகலாம். ஸ்தோத்திரம். சரி, இது வரைக்கும் செய்தியே இருக்கலையா? செய்திக்கே வரல. நம்ம பேசுகிறதான வார்த்தையின் கருத்து என்னன்னா நான் சொல்லி வந்தேன் இவ்வளவு நேரம். நம்ம ஆராதிக்க வந்திருக்கோம் இல்லையா, அது கருத்து தெரியாம நம்ம பாடவும் கூடாது, தேவனுடைய வார்த்தையை பேசவும் கூடாது, ஜெபிக்கவும் கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற, எடுத்துக்கோங்க சீக்கிரமா. சங்கீதம் 47:7. சங்கீதம் 47:7. தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். என்னதுங்க? கருத்துடனே அவரை போற்றி பாடணுமா? ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தெய்வம் பூமி அனைத்திற்கும் ராஜாவா இருக்கிறார். ஹலோ, என் தேவன் எப்படி இருக்காரா? பூமி அனைத்திற்கும் ராஜாவா இருக்கிறார். ஆனால் நான் பாடுற பாட்டு கருத்துள்ளதா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. என்னேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. அப்ப நான் பாடுற பாட்டு என் இயேசு ராஜாவின் இருதயத்தை மகிழ்விக்க கூடியதா இருக்கிறதா?
நான் பாடுற பாட்டானது கருத்துள்ளதா இருக்கிறதா? என் தேவன் என் துதியில பிரியப்படுறாரா அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். புரியாம ஏதோ பக்தன் பாடிருக்கிறார் சோத்து. அருமையான தேவ பிள்ளைகளை, நம்ம பாடுகிறதான பாடலின் கருத்து என்ன? ஜபத்தின் இரண்டாவது படிங்க, யாக்கோப்பு 5:17. யாக்கோப்பு 5:17 பைபிள். எலியா என்பவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன் தான் எலியா. மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணி என்ன பண்ணாங்களா? அங்க சங்கீதக்காரன், நான் கர்த்தரை பூமி அனைத்திற்கும் ராஜா என் தேவன், நான் கருத்தாய் அவரை துதிப்பேன் சொல்லி சங்கீதக்காரன் சொன்னார். ஏன் கருத்தா தேவனை துதிக்கணும்? நம்முடைய ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கருத்தா பாடுறோமா? இல்ல ஏதோ முனைவின்னு போறோமா? வண்டி ஓட்டும் பொழுது, வீட்டுல இருக்கும் பொழுது பாட்டை போட்டதுனால, கேசட்ல போட்டு டிவில ஆண்டவருடைய பாட்டை போட்டு கேட்கறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. நீ பாடுறதுனால நீ ஒரு பிரயோஜனம் இல்ல. கருத்து தெரியாம, அர்த்தம் தெரியாம பாடுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. நீ ஜெபிக்கிறதன் ஜபத்தின் கருத்து தெரியாம ஜெபிக்கிறதன் பலன் இல்ல, பலனற்றனாய் போய்விடும். படிங்க. இப்போ எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ளவனாய் இருந்தான். மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அல்லேலூயா. கருத்தாய் ஜெபம் பண்ணினான். இந்த எலியாவினுடைய ஜெபத்தை குறித்து கர்த்தருக்கு சித்தமானா, உயிரோடு இருந்தா கர்த்தருக்கு சித்தமானா நான் இன்னொரு நாட்கள் அந்த எப்படி கருத்தா ஜெபம் பண்ணாரு, ஏன் கருத்தா ஜெபம் பண்ணாரு, ஏன் ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு 3 வருஷம் 6 மாதம் மழை அடைச்சாரு. மறுபடியும் படிங்க. எலியா என்பவர் இல்லம்மா, அது கீழே இருக்க வசனங்களை படிங்க. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். எப்படி பண்ணானா? கருத்தாய். மேல இருக்க கருத்து தான், கீழே கருத்தா ஜெபம் பண்ணாரு. அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. பூமி தன் பலனை தந்தது. சகோதரரே, போதும். அப்ப நம்ம கருத்தான ஜபங்கள் இல்லாம ஆசீர்வாதத்தை வேணும் 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 ஆசீர்வாதம், நான் ஜெபம் பண்ணாக்க என் ஜபத்தை கேட்பாரு. ஏன் ஜெபம் கேட்கப்படல? ஏன் விண்ணப்பம் இன்னும் போகல பிதாவின் இடத்துல, தேவன் இடத்துல? கருத்து இல்ல. நான் தேவனை ஆராதிக்கும் போது ஜெயம் உண்டு, துதிக்கிறவனுடைய வாழ்க்கையில வெற்றி உண்டு நான் அடிக்கடி சொல்றேன். ஏன் துதிக்கிறோம், தேவனை கருத்தா பாடுறேன், ஏன் என் வாழ்க்கையில ஜெயம் இல்லை, ஏன் என் வாழ்க்கையில வெற்றி இல்லை? கருத்தாய் துதிக்கவும் இல்லை, நீ கருத்தாய் ஜெபிக்கவும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கருத்து தெரிஞ்சு துதிச்சா போதும். வெளிப்படுத்தும் விசேஷத்துல ஆவியானவர் யாருக்கு சொல்றாரு? சபைக்கு தான் சொல்றாரு. காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென் சொல்லுங்க. ஆமா, முலாம் பூசிக்கிற வேலை அல்ல இது. காயங்களை பிதுக்கி எடுக்கிற வேலை, ரணங்களை கட்டுகிற வேலை, நம்மளை உருவாக்குகிற வேலை. அதுதான் தேவனுக்கு பிரியம். உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவாய். நிறைய திருச்சபைகள்ல இந்த வார்த்தை விட்டுருவாங்க. நீ எப்ப மேல இருந்த, எப்ப கீழான, எப்ப நீ தலையா இருந்த, எப்ப நீ வாளான? வேதத்துல அழகா சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஒரு காலத்துல, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலத்துல அடிமைத்தனத்துல எகிப்தியருக்கு வாளாக இருந்தார்கள், அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். எகிப்தியர்கள் தலையா இருந்தார்கள், ஆளுகை செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அடிமைத்தனத்துல அவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டு கொண்டார்கள். ஆனால் கர்த்தர் அப்படியே டர்ன் பண்ணார் இஸ்ரவேல் ஜனங்களை. நீதான தலை, அவன் நிச்சயமா என்ன பண்ணுவான்? சத்ரு வாளாவான். அது அவங்களுக்கு, அவங்களுக்கு யாருக்கு? பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிர்த்த 7 கோத்திரங்களுக்கு வாளா மாற்றிட்டார். தலையாக இஸ்ரவேல் ஜனங்களை மாற்றி விட்டார். ஆமென் சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டுல உனக்கு தலை யாரு? இயேசு மாத்திரம்தான்.
ஆமென் சொல்லு. நல்ல ஆமென் சொல்லுங்க. இயேசு மாத்திரம் தான் தலை சபைக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமா, நாமெல்லாம் வாழ அடங்கி இருக்கணும். பிள்ளைகள் வாழ்கிற கிடையாது, பிள்ளைகள், பிதாவுக்கு பிள்ளைகள். இயேசுவுக்கு மனவாட்டி உன்னை வாழ வச்சிருக்காரு. உன்னை ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசன புஸ்தகங்கள்ல பார்க்க முடியும். தலை யாரு, வால் யாருனாக்கா கல்ல தீர்க்கதரிசிகள் தலை. கல்ல உபதேசம் பண்ணுகிறது வாலாம். யாரு? கல்ல உபதேசம் பண்றவன் தலையா, கல்ல தீர்க்க தரிசனம் பண்றவன் வால். அப்போ அந்த வாக்கு தத்தம், பழைய ஏற்பாட்டு வாக்கு தத்தங்களை வச்சு இன்னைக்கு ஜனங்களை ஏமாத்துறிய. எங்க சபையை ஏமாற்ற முடியாது. சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் சொல்றேன், எங்க சபையில் இருக்கிற ஜனங்களை ஏமாற்ற முடியாது. நாங்க வாலும் இல்லை, தலையும் இல்லை. எங்களுக்கு தலை இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபிக்கிறதன் கருத்து தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாயின் வார்த்தைகள் கருத்தோடு நான் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன். தனி சப்ஜெக்ட். ஓகே, முடிச்சிடும், டைம் ஆகும். 3வது உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனமும் 17வது வசனமும் படிக்கிறோம். உபாகமம் 6 7வது வசனமும் 17வது வசனமும் படிக்கிறோம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. எது அவைகளை? தேவனுடைய வார்த்தைகளை. எது அவைகள்? தேவனுடைய வார்த்தைகளை. அதுக்கு மேல இருக்க வசனம் எல்லாம் படிச்சீங்கன்னாக்கா தேவனுடைய வார்த்தை. அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. கருத்தாய் போதித்து. நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது சீரியலை பாரு, நாடகத்தை பாரு, நல்ல குத்தாலம் போடுற கொண்டாட்டத்தை பாரு, நல்லா விளங்கும் வீடு. ஆனா ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுது? படிங்கம்மா மறுபடியும். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. என்ன பண்ணணுமா? என்ன பண்ணுங்க? உன் பிள்ளைங்க கேக்குறாங்களா? என்ன கேக்குறாங்க? உன் பேச்சே கேட்க மாட்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தையில ஏதாவது, அம்மா ஏன் பிசாசு வந்தான்? எனக்கு அந்த டவுட் வந்தது. ஏன் பிசாசு ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல கொண்டு வரணும்? ஏன் இவங்களை வஞ்சிப்பான்னு தெரியாதா? ஆதாம ஏவாளை ஏமாத்துவான்னு தெரியாதா? ஏன் அந்த நன்மை தீமை அறித்தக்க விருட்சின் கனி கொடுக்கணும்? ஏன் கனியை வைக்கணுங்க? ஒரு கனி வச்சிருந்தாங்க அவங்க சாப்பிட்டு உம்மோடு இருப்பாங்கல்ல. அதுதான் நம்மளுக்குள்ள வர்ற டவுட். வரணுமா வேணாவா? ஸ்தோத்திரம். ஏன் ஆதி ஆகமத்துல 1க்கு 2க்கு நடுவில் இருக்கிற அந்த வசனங்கள் ஏன் ஒழுங்கின்மை, ஏன் வெறுமை, ஏன் இருள் வந்தது? என்னைக்காவது உன் பிள்ளைங்க அந்த ஆதி ஆகமத்துல டவுட் கேட்டாங்களா? அவங்களுக்கு டவுட்டும் வராது. உனக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் வசனமும் புரியாது. அது அப்படி இருக்கும்பொழுது நீ எப்படி கருத்தா உன் பிள்ளைகளுக்கு போதிப்ப? புரியுதுங்களா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ உட்காரும் போதும், எஞ்சிக்கும் போதும், படுக்கும் போதும், உட்காரும் போதும், சாப்பிடும் போதும் கருத்தாய் உன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ண? வசனத்தை குறித்து போதி. படிங்க. நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், நடக்கும் போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும். பாருங்க, நான் சொல்றேன், நீ ஜெபம் பண்ணும் போது, நீ ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கும் பொழுது, நீ ஆண்டவரை துதிக்கும் பொழுது அப்படி சொல்லல. நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பல்ல. எப்ப தூங்குவோம், எப்போ உட்காருவோம், எப்போ படுத்துக்குவோம்? ஆண்டவர் அழகா சொல்றார், நமக்கு ரெஸ்ட் கிடைக்கும் பொழுது, நமக்கு ரெஸ்ட் உண்டாகும் பொழுது. எனக்கு அடிக்கடி அந்த தீமோத்தேயுல சொல்றாரு இல்லையா, லேவிசால் 2 தீமோத்தேயு பக்கம் 291 4வது வசனம் 5வது வசனம் படிங்க. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம்
முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாலுக்குள்ள. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் உன் தாயாகிய உங்க பிள்ளைங்க யாரு? லேவிசாலுக்குள்ள இருந்த விசுவாசம் அவங்க பொண்ணு கிட்ட, யாருகிட்ட? ஐநேக்கியாளுக்குள்ள வந்துதான். அப்போ பாட்டி அருமையான லட்சுமி அம்மாவா, ஜெயலட்சுமி அம்மா, உங்களுக்குள்ள இருந்த விசுவாசம் உங்க பொண்ணுகள் கொடுத்தீங்களா? வசனத்தை இப்பவும் போதிக்கிறீங்களா? விசுவாசத்தை வளர்க்கிறீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம். செத்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல சாவற எத்தனை முறை மரண அட்டாக் வந்தது. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த விசுவாசம் உங்க பிள்ளைங்களாகிய ஜான்சனுக்குள்ள, சுகனேஷ்குள்ள வளர்த்தீங்களா? அப்ப என்ன சொல்றாரு? பாட்டிக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் என்னவா பொண்ணுக்குள்ள வந்தது, ஐநேக்கியாளுக்குள்ள வந்தது. அந்த ஐநேக்கியாளுக்குள்ள நிலைத்திருந்த அந்த வசனம் உனக்குள்ள, தீமோத்தேயுவே உனக்குள்ள அந்த விசுவாசம், பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம் அம்மாக்குள்ள வந்தது, அம்மாக்குள்ள இருந்த விசுவாசம் உனக்கு வரலடா அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எச்சரிக்கிறார். அதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் ஒரு படி முன்னேறுகிற ஒரு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. கருத்தாய் போதிக்கணுமா? பிள்ளைங்களை வீட்டுல இருக்கும்போது கருத்தாய் வசனத்தை போதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய காரியங்கள் இருக்கு. கர்த்தருக்கு சுத்தமா உயிரோடு இருந்தா அடுத்த வாரம் அந்த கருத்தாய் நம்ம எப்படி போதிக்கணும் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் படிச்சிடலாமா? ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த உவமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த 3 வருஷத்துல சீஷர்களுக்கு அநேக உவமைகளை பற்றி சொல்றார். விதையை குறித்து சொல்றார், ராஜ்யத்தை குறித்து சொல்றார், கடுகள விதையை குறித்து சொல்றார், கோதுமை மணியை குறித்து சொல்றார், வெளிச்சத்தை குறித்து சொல்றாரு. ஸ்தோத்திரம். அநேக உவமைகளாகவே பேசுறார் சீஷர்களுக்கு. ஆனா இந்த 12 பேரும் ஆண்டவர் பேசுகிறத கேட்கிறாங்களே கண்டி அந்த உவமையினுடைய கருத்து, அந்த பேசின அந்த உவமையினுடைய அர்த்தம் அவங்களுக்கு புரியவே இல்லை. யாருடைய சீஷர்கள்? இயேசுனுடைய சீஷர்களுக்கே சொன்ன இயேசுவே பேசும்போதே அவங்களுக்கு கருத்து விளங்கலனாக்கா நான் சொல்லி அவங்களுக்கு விளங்க போகுது. இயேசுவோட 1.5 வருஷம் இருந்த சீஷர்களுக்கே அவர் சொன்ன ஓமையின் கருத்து என்னன்னு விளங்கலையாம். அவங்களே கேட்கறாங்க, இந்த ஓமையினுடைய கருத்து என்ன? சொல்லும் ஆண்டவரே, மறுபடியும் சொல்லும் ஆண்டவரே. மறுபடியும் சொல்றாரு. ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கே புரியல. நான் சொல்றது உங்களுக்கு புரியும், மறுபடியும் கேட்கிறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியும். கருத்து தெரியாம துதிக்க கூடாது, கருத்து தெரியாம ஜெபிக்க கூடாது, கருத்து இல்லாம நம்ம பிள்ளைங்களுக்கு வசனத்தை போதிக்கவும் கூடாது. ஆராதனையின் கருத்து என்ன? நம்ம ஏன் வந்தோம் சபைக்கு? நம்மளை ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? ஏன் ஒரு இருதயத்துல ஒரு உந்துதலை கொடுத்தார்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் ஆராதிக்கணும், தேவனுக்கு நன்றி சொல்ல போ, நீ கர்த்தருக்கு நன்றி பலி கொடு. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. பலிகளுடைய கருத்து என்னன்னு தெரியல. பலிட்டாங்க பழைய பாட்டுல. பலி இன்னைக்கும் பலி கொடுக்கிறோம். கருத்து தெரியாமலே பலி கொடுக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்றார், அவர்கள் கண்டும் காணாதவர்களாய், கேட்டும் கேளாதவர்களாய், இருதயத்துல உணர்ந்தும் உணராதவர்களாய், ஓமையினுடைய கருத்து அவங்களுக்கு அறிவிக்கப்படல. உங்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆனா ஆண்டவர் வேதனைப்படுறார். சொன்ன உங்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டது ஊமையின் கருத்து, ஆனா நீங்களே புரியலன்னு சொல்லும் பொழுது எவங்கிட்டடா நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஏங்குறார். புரியுதுங்களா? அதனால ஒரு கேள்வியோட
இந்த சத்தியத்தை முடிக்கிறேன். ஏன் நம்ம வந்தோம்? ஏன் நம்ம ஆராதித்தோம்? ஏன் துதி நன்றி தொழுக ஏறெடுத்தோம்? கடமைக்காக பண்ணிட்டு முடிச்சிட்டு போறோமா? அடுத்த வாரம் வர்றோமா? ஸ்தோத்திரம். அப்ப நம்ம கொடுத்திருக்கிறதான ஆவிக்குரிய ஜீவியத்துல துதிக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க, கை தூக்குங்க. நான் துதிக்கிறேங்க. ஹலோ, நான் ஆண்டவரை துதிக்கிறேன். என்ன துதிக்க சொல்ல? என் ஆண்டவரை பிரைஸ் பண்றேன். இங்க மாத்திரம் இல்ல, என் வீட்லயும் வேலை ஸ்தலத்திலையும் எங்க இருந்தாலும் என் ஆண்டவரை துதிக்கிறேன். நல்ல கை தூக்குங்க. கருத்து தெரியாம துதிக்காது. நான் ஜெபம் பண்றேன்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. ஜெபம் பண்றேன், எல்லாருக்காக ஜெபம் பண்றேன். நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஜெபத்தினுடைய கருத்து தெரியாம ஜெபிக்காதீங்க. நான் ஆண்டவரை பத்தி மத்தவங்களுக்கு சொல்றேன், உணர்றாங்க. ஒருத்தன் சொன்னா போதும் சாட்சி. அவ்வளவு நிறைய பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. யூடியூப்ல பாக்குறவங்க என்னை குறித்து நிறைய பேர் சொல்லணும் இல்லை. ஒருத்தர் சொன்னாவே அது எனக்கு மகிழ்ச்சி. ஒரு நல்ல ஊழியக்காரர், நல்ல ஒரு தேவ மனிதன், நல்ல ஒரு டீச்சர். அவரு ஜாஸ்மின் ஜெர்லினுடைய டீச்சர், முன்னாள் டீச்சர், ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டார், ஜெபனேசன். அவர் இந்த மார்க்கெட்ல ஒரு சிஎஸ்எஸ்ல ஊழியக்காரராக இருக்கார். அப்போ யூடியூப்ல பார்த்து அந்த மோசே, எலியா, ஏனோக்கினுடைய அந்த சத்தியத்தை பார்த்து எனக்கு புதுசா இருந்தது பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம், புதுசா கேட்கிறேன். ஒரு நாள் எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா போதும், அதை கர்த்தர் நாம மகிமைக்காக. ஆமென் சொல்லுங்க. ஆமா, நிறைய பேர் சாட்சி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் கர்த்தரை அறிகிற அறிவு எல்லாருக்குள்ள வரணும். அப்ப நான் வசனத்தை நம்ம மற்றவங்களுக்கு, என் பிள்ளைங்களுக்கு, அட்லீஸ்ட் என் குடும்பத்தாருக்கு நான் போதிக்கும்படிக்காக கருத்தாய் நான் போதிக்கிறேனா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கண்ணு மூடுங்க, முழங்கால் படியிடுவோம், பந்திக்கு நேராக நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் கேட்ட வார்த்தையின்படி நம்மை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக.